Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். இப்போ கவனிங்க, அடுத்த டாபிக் அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஒரு கான்செப்டாக பார்த்துட்டோம்னா நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அல்லது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். இப்போ நம்ம ரியலுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ரியலுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ரியலுக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ரியலில் வந்து 2 டைமென்ஷன் எடுத்துப்போம். எக்ஸ் ஒய், எக்ஸுக்கு 2 அப்படின்னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4. 2க்கு கரஸ்பாண்டிங் இமேஜ் 4 இல்லைங்களா? ஸோ 2,4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ரியல் ஆக்சிஸ், ரியலுக்குண்டான கான்செப்ட். ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின் போதும் ஃபங்க்ஷன் வேல்யூ டேக்கன் ஆர் டிஃபைன்ட் along the y axis and variable values taken along the x axis இல்லைங்களா? ரியல் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸோடைய வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸில் எடுப்போம், ஒய்யோடைய வேல்யூஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸாக டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் டொமைன்னு சொல்லுவோம், ஒய்யோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் கோ டொமைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? டொமைனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எக்ஸோடைய வேல்யூஸ். ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூஸுக்கும் கரஸ்பாண்டிங் ஒரு ஒய் வேல்யூஸ் எக்ஸிட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே கோ டொமைனில் இருக்கும். அது ரெண்டுத்தோடைய வேல்யூஸும் சைமல்டேனியஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ஒய் பிளேனில் ஒரு கிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். கிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எக்ஸோடைய ஒவ்வொரு வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸை பாயிண்ட் அவுட் பண்ணி அது எல்லாத்தையும் இணைப்போம். இணைக்கும் போதும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா தென் வி சே தட் இஸ் எ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதே கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா காம்ப்ளெக்ஸ் பிளேனுக்கு கொண்டு போகிறோம். காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஏற்கனவே நமக்கு நல்லா கவனிச்சிங்க, ரியல் ஆக்சிஸில் சிங்கிள் டைமென்ஷனை வச்சு நம்ம முடித்தோம். ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு டைமென்ஷன் எடுத்துட்டோம், ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்லேயே ரியல் ஆக்சிஸோடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேனில் எடுக்கக்கூடிய டேர்மே தட் இஸ் டொமைன் டேர்மே 2 டைமென்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஒய் பிளேன். அப்போ அதுக்கு ஃபங்க்ஷன் அப்படின் போது நமக்கு இன்னொரு டொமைனுக்கு அதை கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இன்னொரு தனி டொமைனுக்கு கொண்டு போகிறோம். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியலுடைய கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ரியலுடைய கான்செப்ட் ஆல் ஆஃப் தம் வெல் நோன். ரியலுடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது காம்ப்ளெக்ஸ் ஈச் அண்ட் எவரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு வி நீட் அ 2 டைமென்ஷனல் xy பிளேன் இல்லைங்களா? தட் இஸ் xy பிளேன். அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் தட் இஸ் இந்த z பிளேன் இருக்கக்கூடிய xy பிளேனில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை இண்டிகேட் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு xy பிளேனில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் தான் இட் இஸ் டினோட்டட் பை எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட், இசட்ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஏ வேரியபிள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மீன்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் வேரியபிள் எக்ஸ் அப்படின்ற மாதிரி இசட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் number or variable. F of z means complex function or function with complex variable, whatever it may be. So f of z. What is the meaning for that? If you take any z from xy plane, if you take any point from xy plane, this xy plane first of all we consider as a z plane.
First of all, it will be considered as a z plane. Z plane. Okay. So xy plane. இப்போ எந்த ஒரு கோஆர்டினேட்ஸ் எந்த ஒரு பாயிண்ட் xy plane நம்ம இண்டிகேட் பண்ணாலும் that is suppose z x1 x, y x value y. What is the function? Function means we taking care of the value or variable which is defined in the domain to codomain. That is the main concept of properties of function. Function na enna? Domain la irundhu ஒரு எலிமெண்ட்டை கோடொமைனுக்கு கொண்டு போகுது இல்லைங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய z ஆஃப் z1 ஆஃப் z2 ஆஃப் அப்படின்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸை என்ன பண்ணுதுன்னா ஃபங்க்ஷன் போதும் இன்னொரு டொமைனுக்கு கொண்டு போகுது. தட் இஸ் கோடொமைனுக்கு கொண்டு போகுது. அப்போது இங்கேருந்து ஒரு மேப்பிங் z1 z1னா z1லேருந்து ஒரு மேப்பிங் z2லேருந்து ஒரு மேப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அப்போ இதோட இமேஜஸ்லாம் என்ன பண்ணுது? வேறு ஒரு பிளேனில் போய் உழுவுது. அந்த பிளேனை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா யூவி பிளேன். அந்த பிளேன் தான் என்னது? யூவி பிளேனாக எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே xy பிளேன் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? z பிளேன். அதே அங்கே ஃபங்க்ஷன்ஸோடைய வேல்யூஸை கேரி அவுட் பண்ணுது. அதுக்கு நம்ம யூவி பிளேனை டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த யூவி பிளேன் கொண்ட இந்த பிளேனை நம்ம என்னென்னு பண்ணிக்கணும்னா டபிள்யூ பிளேன். கிளியர் ஆகுதுங்களா? அப்போது ரியலுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா ரியலில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்ற ஒரே பிளேனை வச்சுக்கிட்டு எக்ஸோடைய வேல்யூஸ் டொமைன்லேருந்து கோ டொமைனுக்கு உண்டான ஒய் வேல்யூஸை கேரி அவுட் பண்ணிட்டு இட் நீட் ஒன்லி 2-dimensional, it need only xy plane for the real functions. இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் நம்ம எடுத்துக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரே 2-dimension xy. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம குறிக்கக்கூடியது z1 z2 z3 இந்த we indicates the points in the complex plane that is expressly z plane. Function அப்படின்றது it carry out the values of the variables in the domain to codomain. டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு வேல்யூ தான் ஃபங்க்ஷன் செய்யுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய xy z1 z2 z3 எல்லாமே டொமைன் வேல்யூஸ். இந்த டொமைன் வேல்யூஸை எங்கே கொண்டுட்டு போகுது? அனதர் டொமைனுக்கு கொண்டு போகுது. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ கொண்டு போகும்போதோ அந்த பிளேனுக்கு யூவி பிளேன் அப்படின்னு எடுத்துக்கணும். x-axis represented as a in terms of u, y-axis represented as in terms of v. அப்போ that UV plane considered as a W plane. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே z equal to x plus iy சொல்கிற இந்த xy பிளேனில் ஃபங்க்ஷன் மூலிமா மேப்பிங் மூலிமா எடுத்துகிட்டு போகும்போதோ இங்கே இருக்கக்கூடிய z நம்ம என்னங்க சொல்லுவோம்? f of z. இங்கே கூடிய x என்னவா மாறுது? u ஆக்சிஸாக மாறுது. இங்கே இருக்கக்கூடிய y என்னவா மாறுது? v-ஆக மாறுது. u ஆக்சிஸ் v ஆக்சிஸ் x u y v. அப்போது என்ன வேலை செய்யுது? இங்கே இருக்கக்கூடிய z1 அப்படின்னு இருந்ததுனால் இங்கே இருக்கக்கூடிய z1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த z1 என்ன பண்ணுறோம்? ஃபங்க்ஷன் மூலிமா மேப்பிங் கொண்டு போகும் இன்னொரு பிளேனுக்கு. அப்போ கொண்டு போகும்போது இங்கே என்ன ஆகும்? f of z1 அப்படின்னு மாறும். f of z1 that means function in terms of z1 or function of z1. அப்போ z1 அப்படின்றது சப்போஸ் இட் இஸ் நத்திங் பட் x1, y1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் கிளியர் ஆகுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் z1 x1, y1 ஆக இருக்கிறதுனா இது ரிலேட்டடாக போகக்கூடிய இமேஜ் எங்கே போகுது? f of z1. அப்போது as usual x1 it indicates u1 plus y1 it indicates i1. For example ஸோ என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன் ஷார்ட்லி z1 z2
Z1, Z2 complex in the xy plane can be carried out by the function f as in the form of uv. As in the form of uv. xy form can be converted into uv form in the w plane. That is the exist in the complex function variable. Clear ஆகுதுங்களா? Complex function of complex variable அப்படின்னா complex variableக்கு function define பண்ணுறோம். அதுதான். ஸோ ரியல் ஆக்சிஸில் மாதிரி xy பிளேனுக்கு மட்டும் x டொமைன் y கோ டொமைன் எடுத்துக்கிட்ட மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா z பிளேனை ஃபுல்லாகவே டொமைனாக எடுத்துக்கிறோம், w பிளேனை ஃபுல்லாகவே கோ டொமைனாக எடுத்துக்கிறோம். ஏன்னா டொமைன் இஸ் நத்திங் பட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ இது ப்ரீ இமேஜ் z பிளேன், இமேஜ் w. அப்போது இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபினிஷனில் if z equal to x plus iy, if z equal to x plus iy, இப்போ இதை கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா டெஃபினேஷனில் இதான் டெஃபினேஷனில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, இப்போ டெஃபினேஷனை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இஃப் z equal to x plus iy, complex number, z equal to be a complex variable, be a complex variable which is defined in the z plane, then the function of complex variable, the function of complex variable is denoted by f of z. Is denoted by f of z. That can be represented like as f of z is nothing but x plus iy. I already told this xy is defined in the z plane. That will be transformed, that will be mapped into in the form of u plus iv. So this is the nothing but in short form of the function of complex variable. Function of complex variable. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா it is nothing but to carry out the values of which are defined in the domain to codomain. That's all. It takes the values, it gives the values which are in the domain to codomain. அதுதான் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிளுடைய ஃபங்க்ஷன்ஸை இப்போ தான் நம்ம கிளியராக பார்த்தோம். இதான் இதோட டெஃபினேஷன்ஸ். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டெஃபினேஷன்ஸ் இட் வில் பி வெரி வெரி கிளியர். இப்போ இங்கே எப்படி நம்ம வந்து இசட்டுக்கு எக்ஸ் இஸ் த ரியல், ஒய் இஸ் த இமேஜினரி அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்கே ஃபங்க்ஷனுக்கு யூ இஸ் த ரியல் அண்ட் வி இஸ் த இமேஜினரி அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் ஆகுதுங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸுங்க. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனாலும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் இன்டர்பிரிட்டேஷனோட தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன், மாடுலஸ் of any complex number, it indicates the distance from either origin to any point or from any point to any point which defined in the complex plane அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போது some important, இது இப்படி கூட வச்சுக்கலாம், some important notations, அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட்
Modulus of z minus z naught indicate what? What is the meaning? What is the interpretation? What is the concept we observed from modulus of z minus z naught? அப்படின் போது it is nothing but modulus is always, I say, distance. Modulus is always indicate here distance. What is here represent? We analyze, we calculate, we determine the distance between the two variables, that is z and z naught. That is the meaning for this. That is, this is nothing but the distance between two variables z and z naught. Suppose if we take z naught as a center, as a circle, take any point z here, then we calculate the distance from z to z naught. So in basic, modulus of z minus z naught is nothing but to calculate the distance between the two complex variables. மாடுலஸ் என்றது காம்ப்ளெக்ஸ் வேல்யூவில் எதை குறிக்கிறதுனா டிஸ்டன்ஸை குறிக்கிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் ப்ரீவியஸ் ஸ்லைடில். இங்கே மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் z அண்ட் z நாட்டை குறிக்கிறது. சப்போஸ் இஃப் யூ டேக் த z நாட் ஆஸ் எ சர்க்கிள், சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா z நாட்டிலிருந்து z ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டு லைஸ் இன்சைட் த சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை ஆன் த சர்க்கிளாக இருக்கும், வாட் எவர் இட் மே பி. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த நோட்டேஷன் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். மாடுலஸ் ஆஃப் z minus z naught it indicate the distance between the two complex numbers in the complex plane. ஓகேங்களா? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி போடுறோம். தட் இஸ் இப்போ இதை சொல்லிவிட்டு இதுக்கு மீனிங் சொல்லணும். இப்போ நான் ரிவர்ஸ் போகிறேன், இதை சொல்லிவிட்டு இதை சொல்ல போகிறோம். கிளியர் ஆகுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், நொட்டேஷன் சொல்லிட்டு நொட்டேஷனுக்கு உண்டான மீனிங்கை சொன்னோம். இப்போ நான் மீனிங் என்னன்றத கான்செப்டை சொல்லிவிட்டு அதுக்குண்டான நொட்டேஷனை சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், the circle C, we taken as a circle C of a radius delta with center at z naught. இப்போ நாங்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம், அது ஒரு ரேடியஸ் டெல்டான்னு எடுத்துக்கிறோம், அந்த சர்க்கிளுக்கு சென்டர் z naught வச்சுக்கிறோம். அப்போ இதை வந்து டயக்ராமேட்டிக்காக எப்படிங்க சொல்லணும், சர்க்கிள் சென்டர் at z naught with radius delta. Then concept. இப்போ இந்த கான்செப்டை we are going to represent in terms of notation like this. இதே கான்செப்டை, இதே டெஃபினிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நொட்டேஷனில் சொல்ல போகிறோம். நொட்டேஷனில் இப்போ எப்படிங்க சொல்லணும், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z minus z naught is equal to delta. முடிஞ்சு போச்சு பாருங்கள். Distance between the 2 points z and z naught is equal to delta. அப்படின்னா என்னங்க மீனிங்? What is the meaning? This is nothing but the difference between these two complex number is equivalent to delta. இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா z நாட்டை சென்டராக வச்சுக்கிட்டோம், ஒரு சர்க்கிளுக்கு z நாட்டை சென்டராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா z நாட்டுக்கும் zக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த சர்க்கிளோடைய ரேடியஸை குறிக்கிறது, டெல்டா அப்படின்னு குறிக்கிறது. அப்போ என்ன, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொன்ன இந்த கான்செப்டை சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரே நோட்டேஷனும் சொல்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அல்லது சர்க்கிள் வித் சென்டர் அட் z நாட் வித் ரேடியஸ் டெல்டா அப்படின்றத நம்ம ரெப்ரசன்டேஷனை எப்படி சொல்கிறோன்னா
modulus of z minus z naught is equal to delta அப்படின்னு சொன்னால் it is nothing but equation of circle. It is not a equation of circle. It is indicates the circle. It indicates the circle which center at z naught with radius delta. So what is the interpretation of this? Whatever the z we taken from this circle z, then find out the distance between z from z naught. If the result is equal to delta, such a collection of points we taken that it will be form a circle. இப்போ கிளியர் ஆகுதுங்களா? அப்போது இதெல்லாம் வந்து என்னன்னா நோட்டேஷன்ஸ். இப்போ போட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் modulus of z minus z naught is equal to delta அப்படின்னா it is nothing but the distance between the any two complex number is nothing but delta. அதை நம்ம வந்து சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இதை சொல்லுவோம். புரிஞ்சு போச்சு. இதை சென்ட்ரலாக சொல்லணும்னா z minus z naught. கிளியர் ஆகுதுங்களா? இந்த மாடலஸ் போட வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாடலஸ் இஸ் இண்டிகேட்ஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ ஃபார் தட் வி புட் மாடலஸ். கிளியர் ஆகுதுங்களா? இதெல்லாம் என்னதுன்னா நொட்டேஷன்ஸ் தட் வி ஹவ் டு லேர்ன் பிகாஸ் இன் ஃபியூச்சர் வி சிம்ப்ளி டினோட்டட் எனி ப்ராப்ளம் in any complex problem like this mod z. So you should know the meaning. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நொட்டேஷனில் தான் சொல்லுவார். modulus of z equal to 2 அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியும். modulus of z minus 2 equal to 5 அப்படின்னாங்கன்னா அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியும். மீனிங் தெரிஞ்சால் தான் அந்த ப்ராப்ளத்தோடைய கான்செப்ட் புரிய முடியும். அந்த ப்ராப்ளத்தோடைய கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அதை சால்வ் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போது இது எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே we going to solve the problems. You should know what is the meaning of this notation. Then only you are able to observe. Then when we know what is the meaning of the given question, then only you are able to answer. Then only able to solve the questions. ஓகேங்களா? அதுக்காக இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த ஸ்லைடில் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏற்கனவே பார்த்த அதே நொட்டேஷன்ஸ் தான் இப்போ நம்ம திருப்பி பார்த்துட்டு இருக்கிறோம். தட் இஸ் அதோடைய கண்டினியூட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டேஷன், இஃப் mod ஆஃப் z minus z naught less than delta அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின கான்செப்ட் என்னன்னு எடுத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? தட் இஸ் சர்க்கிள் சி சென்டர் அட் z naught இல்லைங்களா, with radius or delta. இதெல்லாம் கான்செப்டாக எடுத்துக்கிட்டோம். இதை தான் நம்ம நொட்டேஷனில் நொட்டேஷனில் கொடுத்துட்டு. இப்போ பாருங்கள், modulus of z minus z naught less than delta அப்படின்னா டெல்டான்றதுக்கு என்னதுங்க? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை விட ரெண்டு பாயிண்ட்டோடைய டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குன்னா வாட் இஸ் த மீனிங்? நம்ம எடுத்துக்கூடிய பாயிண்ட்டு சர்க்கிளுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே கான்செப்டு. டெல்டா. இப்போது இங்கே z naught, இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் z naughட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டெல்டாவோட கம்மியாக இருக்குன்னா நீங்கள் எடுத்த பாயிண்ட் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கணும்? சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்க முடியும் இல்லைங்களா? அப்போது modulus of z minus z naught less than delta means represent, what is the representation of this? Represents a interior point of a circle. Interior point of a circle. இதுவே இது ஃபர்ஸ்ட் நோட்டேஷன். இதுவே modulus of z minus z naught less than or equal to delta. Strictly less than or equal to delta ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா it represents a interior and circumference points. ஈக்குவல்னா இந்த பாயிண்ட்டு சேர்ந்தானே வருங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? தட் இஸ் இன்டீரியர் பாயிண்ட்டும்
இன்க்ளூட் ஆகும், சர்க்கிளுக்கு மேலே கூடிய பாயிண்ட்டும் இன்க்ளூட் ஆகும். இதுதான் வந்து லெஸ் than or equal to டெல்டா. அப்போ ரெப்ரசன்ட் ஏ இன்டீரியர் பாயிண்ட்ஸ் as well as circumference points. Circumference points. எதுக்கு மாடலஸ் ஆஃப் z minus z0 less than or equal to டெல்டானா லெஸ் தானாக இருந்துச்சுன்னா இன்டீரியர் பாயிண்ட் ஈக்குவல்ட்டாக இருக்குது, இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கண்டிஷன்ஸில் இன்டீரியர் பாயிண்ட்டும் இன்க்ளூடட், சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட்டும் இன்க்ளூடட் ஆகுது இந்த கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் mod z is equal to 1. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், திருப்பி அகைன் recall it. mod z equal to 1 என்னங்க சொல்லியிருக்கோம், mod z அப்படின்னாலே இட் ரெப்ரசன்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். mod zக்கு வேல்யூ கொடுத்துட்டோம்னா அந்த வேல்யூ அந்த சர்க்கிளுடைய ரேடியஸை இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். தட் இஸ் இட் இண்டிகேட்ஸ், இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜின் with radius 1. இதாங்க இது கான்செப்ட். mod z equal to 1. mod z அப்படின்னாலே ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜின். இதுக்கப்புறம் நீங்கள் 1 2 3ன்னு கொடுக்கறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த சர்க்கிளோடைய ரேடியஸை குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நொட்டேஷன்ஸுங்க. இதோடைய நொட்டேஷன்ஸோடைய மீனிங் என்ன அப்படின்றத இப்போ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த டெஃபினேஷன்ஸ், கான்செப்ட், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்தது வந்து டெஃபினேஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடுக்கு அப்புறம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் அப்படின்றத போக போகிறோம். அந்த ப்ராப்ளம் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு. ஓகேங்களா, மெயினாக ரீஜியன். ஸோ இதுக்குண்டான எல்லா மீனிங்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதோ கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் இன்சைடா அவுட் சைடா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நொட்டேஷனை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த இதில் என்னென்ன கான்செப்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.